வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு முன்னாடி சாப்டர் இன்னும் பார்க்கலனா அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம். மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. அதே மாதிரி நீங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நீங்க கொடுக்குற ஒவ்வொரு லைக் தான் எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு மோட்டிவேஷன் பண்ணுது. சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். போன எபிசோட லாஸ்ட்ல கோடு வந்து பொருட்டோ கிட்ட இருந்து தப்பிச்சு டென்டெயில்ஸ் இருக்கிற இடத்துக்கு போயிருந்து பொருட்டோ அனுப்பிச்சு விட்ட ஸ்பை தவளை மூலியமா பொருட்டோக்கு வந்து டென்டெயில்ஸ் இருக்கிற இடம் தெரிஞ்சிருக்கும். பொருட்டோ அதுக்கப்புறம் ஹேண்ட் சைன் பண்றதோட லாஸ்டா போன எபிசோட முடிச்சிருந்திருப்பாங்க. இந்த எபிசோட ஸ்டார்டிங்ல டென்டெயில்ஸை பார்த்துக்கிட்டு இருந்த கோடு பொருட்டோ சொன்னதை வந்து யோசிக்க ஆரம்பிக்கிறான். டென்டெயில்ஸ் வந்து இப்ப வேற மாதிரி சேஞ்ச் ஆயிருக்கு, உன்னாலதான் இது டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கு, அடுத்த லெவலுக்கு போயிருச்சு, உன்னோட கண்ட்ரோல் இருக்கும் போதே அந்த டென்டெயில்ஸை கொன்று இல்லைன்னா நம்ம வந்து எல்லாருமே செத்துருவோம், நம்மளோட ஃபியூச்சர் வந்து ரொம்பவே மோசமா முடிஞ்சுன்னு பொருட்டோ கோடு கிட்ட ஆல்ரெடி சொல்லி இருந்திருப்பான். அதை கோடு ஞாபகப்படுத்துறான். ஆனாலும் கோடு என்ன நினைக்கிறான்னா டென்டெயில்ஸோட ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா மற்றவங்களை சாப்பிட்றதா, இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது, இது த்ரெட்டே இல்லை அப்படிங்கிறான். அந்த சைடு கோடு அப்படி யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போதே பொருட்டோட ஸ்பை தவளை இருக்குல்ல, அது வந்து சீக்கிரமா வா பொருட்டோ, டைம் வந்து கம்மியா இருக்கு அப்படின்னு கத்திக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல நம்ம மினோட்டோவை பத்தி மாசா ஒரு விஷயத்தை வச்சிருப்பாங்க. ஏன்னா பொருட்டோவே சொல்லுவான், கொஞ்ச நேரம் கம்முன்னு நான் ஒன்றும் எங்க தாத்தா அளவுக்குலாம் பவர்ஃபுல் கிடையாது, அவர் அளவுக்குலாம் இந்த ஸ்கில்ல என்னால் யூஸ் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு இருப்பான். நமக்கெல்லாம் தோணும் என்னடா மினோட்டோவை பத்தி எல்லாம் பேசுறாங்க, என்னென்னமோ நடந்துகிட்டு இருக்கு, என்னடா பண்ண போறான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது பொருட்டோ யாருக்கிட்ட பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேட்கறான். பொருட்டோ அதுக்கு பதிலே சொல்லாம ஃப்ளையிங் தண்டர் காட் ஜுட்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போறான். இந்த சாப்டர் பார்க்கும்போது எங்களுக்கே ஒரு பெரிய சாக்கா இருக்கு. ஏன்னா பொருட்டோவால ஃப்ளையிங் தண்டர் கார்டு யூஸ் பண்ண முடியுது, அதுவும் ஃப்ளையிங் தண்டர் கார்டை பொருட்டோக்கு யார் சொல்லி கொடுத்தான்னு கூட தெரியல. மறுபடியும் கதைக்குள்ளேயே போயிடலாம். அந்த இடத்துல மறைஞ்ச பொருட்டோ டைரக்டா கோடோட பின்னாடியே வந்து நிற்கிறான். பொருட்டோவை பார்த்தவொடனே கோடு என்ன பொருட்டோவான்னு சாக்குல பார்க்கும்போது அதே சாக்குல நீ எப்படிடா இங்க வந்த, என்ன எப்படி கண்டுபிடிச்சன்னு பொருட்டோவை பத்தி கேட்கறான். பொருட்டோவும் அதுக்கு வணக்கண்டி மாப்பிளேன்னு ஒரு வணக்கத்தை போட்டுட்டு இந்த டென்டெயில்ஸ் எங்க இருக்கு அப்படின்னு எட்டி பார்க்கறான். கதையில ஒரு பெரிய ட்விஸ்ட், இவ்வளவு நேரம் அங்க இருந்த டென்டெயில்ஸ் திடீர்னு காணோம். இதை பார்த்து அந்த தவளை நம்ம பொருட்டோ கிட்ட இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவ்வளவு நேரம் அந்த டென்டெயில்ஸ் வந்து இங்க தான் இருந்தது, இந்த கோடு இதை டிரான்ஸ்போர்ட் பண்றதுக்கு வழியே இல்லை, எனக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு, எனக்கு யோசிக்க கூட ரொம்பவே கஷ்டமா இருக்கு, ஏன்னா கோடால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இந்த டென்டெயில்ஸை இவ்வளவு ஈஸியா கொண்டு போயிருக்கவே முடியாது அப்படின்னு வந்து தவளை சொல்லி முடிக்குது. அந்த தவளையை பார்த்த கோடு இந்த தவளை இங்க என்ன பண்ணுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது பொருட்டோ ஒரு விஷயத்தை நோட் பண்றான். பின்னாடி ஏதோ ஒரு உருவம் வந்து நிக்குது. அந்த உருவத்துல 2 ரெனிகன் கூட இருக்கு. அந்த உருவத்தை பார்க்க அந்த பழைய மான்ஸ்டர் மாதிரியே தெரியுது. உடனே பொருட்டோ டேமிட் நம்ம ரொம்பவே லேட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறான். அந்த உருவத்தை பார்த்த உடனே கோடும் பக் ஆகுது அப்படின்னு பார்க்கறான். என்னடான்னு பார்த்தா கீழே இருந்தவங்களை அந்த டென்டெயில்ஸோட மான்ஸ்டர்லாம் அட்டாக் பண்ணி மரமா மாத்தி வச்சிருக்கோம்ல, அதே மாதிரி இங்கேயும் ஒருத்தனை மாத்தி வச்சிருக்கு. இதை பார்த்தா பொருட்டோ நீ யாரை பத்தி பேசிக்கிட்டு இருக்க, அந்த மரமா ஒருத்த மாதிரி இருக்கானே அவனை பத்தியா பேசிக்கிட்டு இருக்க, அவன் தான் பக்கா, அவனை பத்தியா பேசுறேன்னு கேட்கறான். அப்படின்னு பொருட்டோ கேட்டுட்டு இது வந்து இப்ப பக்கு கிடையாது, நம்ம இப்ப எதை என்கவுண்டர் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னா சிஞ்சு அப்படிங்கிறான். இந்த சிஞ்சுன்னா என்ன மீனிங்னா டென்டெயில்ஸ் தான் இப்படி கூப்பிடுறானுங்க. பொருட்டோ சொல்றதை கேட்ட உடனே கோடும் என்னதான் சொல்றான், இங்க என்னடா நடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த சிஞ்சு வந்து பொருட்டோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. இந்த சிஞ்சு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கு, மற்ற மான்ஸ்டர்ஸ் மாதிரி வீக்கா இல்லாம ரொம்பவே ஸ்ட்ராங்கா இருக்கனால பொருட்டோவை வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு பொருட்டோவை பார்த்து நீயாவே இங்க வந்துட்டியே, எனக்கு சாப்பாடா மாற போறியா ஒட்சுசுகி பொருட்டோன்னு கேக்குது. பொருட்டோ இந்த அட்டாக் எல்லாம் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கும் போது கவாக்கி ஒரு அட்டாக் யூஸ் பண்ணுவாள், கையை எந்த விதமான ஷேப்புக்கும் மாத்தி அட்டாக் பண்ணுவாள், அது மாதிரியான ஒரு அட்டாக்கை அந்த சிஞ்சு வந்து யூஸ் பண்ணி பொருட்டோவை அட்டாக் பண்ண வருது. அந்த அட்டாக்ல இருந்து பொருட்டோ மிஸ் ஆகி தப்பிச்சிடறான். தப்பிச்சு கோடு கிட்ட போய் இந்த அட்டாக் ரொம்பவே பயங்கரமா இருக்கு அப்படின்னு கோடு கிட்ட சொல்லும்போது கோடு இங்க என்னதான் நடக்குது, இங்க என்ன நடக்க போகுது, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணு பொருட்டோ அப்படிங்கிறான். அதுக்கு பொருட்டோவும் கீழே கிடந்த கோடை பார்த்து சீக்கிரமா ஏந்திரி கோடு, என்னோட ரசிங்க நுசிக்கவை நான் டீஆக்டிவேட் பண்ணிட்டேன், இந்த எனிமியோட அட்டாக்கை தடுக்கிறதுக்கு ரெடி ஆயிரு, என்கிட்ட உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ற அளவுக்கு டைம் இல்லை, நீ மட்டும் சாக வேண்டாம்னு நினைச்சியன்னா வாயை மூடிக்கிட்டு எனக்கு ஹெல்ப் பண்றா அப்படிங்கிறான். சொன்னது மட்டும் இல்லாம பொருட்டோ ரசிங்க நுசிக்கவை டீஆக்டிவேட்டும் பண்ணி விட்டுட்டான். எந்திரிச்சு நின்ன கோடு இந்த டென்டெயில்ஸுக்கு இப்ப என்ன ஆச்சு, பக்கை அப்சர்வ் பண்ணி பக்கை ஈட் பண்ணி அவனோட பவரையும் இது என்ன பண்ண போகுது அப்படின்னு பொருட்டோவை பத்தி கேட்கறான். அதுக்கு பொருட்டோவும் இது பக்குக்கு மட்டும் இல்ல, இந்த டென்டெயில்ஸ் வந்து யார் யாரையெல்லாம் சாப்பிட்டதோ அவங்களோட பவரெல்லாம் எடுத்துக்கிட்டு எதுவும் பண்ண ஆரம்பிக்குது அப்படிங்கிறான். அப்பதான் அந்த சிஞ்சு வானத்துல பார்க்க ஆரம்பிச்சுட்டு இவங்க 2 பேருக்கிட்டையும் பேச ஆரம்பிக்குது. அதுதான் அந்த சக்கரம், இந்த பிளானட்ல இருக்கக்கூடிய உயிர்கள் அது அத்தனையுமே அழிக்க போறேன் அப்படிங்குது. மட்டும் இல்லாம அவங்களோட சக்கரா எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணி சிஞ்சு சொன்ன நாங்க சக்கரா ஃப்ரூட்டை மறுபடியும் கிரியேட் பண்ண போறோம், அதுதான் எங்களோட ஒரிஜினலான பிளானே அப்படிங்குது. மறுபடியும் கோடை பார்த்து ஆனா கோடு நாங்க ரொம்பவே டீஜெனரேட் ஆன மாதிரி தெரியுதுல்ல, நாங்க உன்னாலதான் அவேக்கன் ஆயிருக்கோம், எங்களோட பவர் இப்ப அடுத்த லெவலுக்கு போயிருக்கு, எங்களுக்குமே இப்ப ஈகோவும் உணர்ச்சிகளும் இருக்கு, அது உன்னாலதான் அப்படின்னு சொல்லி முடிக்கும் போதே சைட்ல இருந்து ஒரு சவுண்டு, சின்ன பையன் கோடு இன்னொரு தடவை யோசிச்சு பாடுறா அப்படிங்குது. என்னடான்னு பார்த்தா ரெட்டச்சடையை போட்டுக்கிட்டு ஒருத்தி வந்து நிக்கிறா. அவ கோடை பார்த்து நீயுமே எப்பயுமே அப்படிதான், ஆனாலும் உன்னோட வில் உன்னோட டெஸ்டினி இருக்கு, அது உன்னை குளோனா வச்சு மத்தவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, இது எவ்வளவு பெரிய சிரிப்புக்குரியது தெரியுமா அப்படிங்கிறா. இவன் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போதே பொருட்டோவோட தவளை
அதனால பொருட்டோவை பார்த்து இங்க நல்லதுக்கே கிடையாது, இங்கிருந்து தப்பிச்சு போயிரு பொருட்டோ, நம்மளோட ஃபார்மேஷனை நம்ம மறுபடியும் ரீபில்ட் பண்ணணும் அப்படிங்குது. ஏன்னு பார்த்தா பொருட்டோவோட சைடுல இன்னொரு சிஞ்சு வந்து நிக்குது. பொருட்டோவும் அந்த சிஞ்சுவை பார்த்து பயப்படுறதோட அந்த சீனை கட் பண்ணி அடுத்த சீன்லயே சிக்காமாரோட ஆபீஸை தான் காட்டுறாங்க. சிக்காமாரு கவாக்கி கிட்ட அவன் சடனா எப்படி டிசப்பேர் ஆனா, நீ சொல்றத பார்த்தா அவன் ஏதோ ஸ்பேஸ் டைம் ஜுட்சு யூஸ் பண்ற மாதிரி தெரியுது அப்படிங்கிறான். அதுக்கு கவாக்கியும் யாருக்கு தெரியும், நான் மட்டும் என்ன கனவா கண்டேன், பொருட்டோ எப்படி மறைஞ்சு போனான்னு எனக்கும் தெரியல, கோடு போடவனே இவனும் போயிட்டான், இதை பார்க்கும்போது எப்படி இருக்குன்னா கோடை ட்ராக் பண்ணி போன மாதிரி தெரியுது அப்படிங்கிறான். அதுக்கு சிக்காமாரு நீ சொல்றத பார்த்தா பொருட்டோ ஹிடன் லீஃப் வில்லேஜுக்கு திரும்பி வந்ததுக்கான காரணம் கோடு தானா, கோடு தான் அவனோட டார்கெட்டா அப்படின்னு கேட்கறான். கவாக்கியும் இதுக்கு வாய்ப்பு இருக்கா, பொருட்டோவும் கோடு கனெக்ட் ஆகிருக்கிறதுக்கு, ஆனா பொருட்டோ இங்கிருந்து மறைஞ்சு போறதுக்கு முன்னாடி யாருக்கிட்டே பேசிக்கிட்டு இருந்தான், கண்டிப்பா சொல்லாதீங்க டிடெக்டிவ் டீம்ல இருக்கிற யாரோ ஒருத்தங்க பொருட்டோ கிட்ட பேசினான்னு மட்டும் அப்படின்னு கவாக்கி சொல்லி முடிக்க, அதுக்கு சிக்காமரவும் டிடெக்டிங் டீம்ல இருக்கிற எல்லாருமே இப்ப இன்ஸ்பெக்ஷன்ல இருக்காங்க, அப்படி யாராவது பொருட்டோக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தா நம்மளுக்கு உடனே இன்ஃபார்ம் வந்திருக்கும் அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கும் போதே சாரடாவை தான் காட்டுறாங்க. சாரடா உள்ள வந்தவனே எல்லாரையும் திட்ட ஆரம்பிக்கிறா. சாரடா சிக்காமரோ ஆபீஸுக்கு வந்து எல்லாரையும் திட்டிக்கிட்டு கோடு வந்து நம்ம லீஃப் வில்லேஜை அழிக்க தான் வந்தான், பொருட்டோ அவனை ரிட்ரீட் பண்ண சொல்லி எவ்வளோ தடவை கேட்டான், நம்மளனா நீங்க வந்து போய் ஈடா கிட்டே கேட்டு பாருங்க, ஈடாவே சொல்லுவா அப்படிங்கிறா. அதுக்கு கவாக்கியும் சாரடாவை பார்த்து, சாரடா நீ இது ஒன்றும் தப்பா எடுத்துக்காத, பொருட்டோ ஒரு ஒட்சுசுக்கி, அவன் எதனால உள்ள வந்தான் அப்படின்றதெல்லாம் இங்க பிரச்சனையே கிடையாது, அவன் வந்து எனிமி தான், ஏன்னா அவன் ஒரு ஒட்சுசுக்கி அப்படிங்கிறான். அதுக்கு சாரடாவும் கவாக்கியை பார்த்து, நீ கூட அதே மாதிரி தான், நீயும் ஒரு ஒட்சுசுக்கி தான் அப்படிங்கிறா. உங்ககிட்ட சொல்றதுக்கு எனக்கு ஒண்ணுமே இல்ல, நானும் ஒரு ஒட்சுசுக்கி தான், ஆனா அந்த ஒட்சுசுக்கியிலே கொல்றவன் தான் நானு, என்னோட பவரை பத்தி உனக்கு தெரியும்ல, நான் அவங்களை கண்டிப்பா கொலை பண்ணாம விட மாட்டேன், என்னோட வேலை முடிஞ்ச உடனே நான் இந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போயிருவேன், உனக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்படிங்கிறான். அதுக்கு சாரடாவும் திரும்பவும் என்ன சொல்ல வைக்காத, நீ நினைச்சதெல்லாம் இங்க பண்ணலான்னு மட்டும் நினைக்காத, ஆஸ் அ நிஞ்சாவா நான் வந்து அடுத்த ஒக்காகேவா மாற போறேன், நான் சொல்றதை கேளு அப்படிங்கிறா. இவங்க ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்த்தவனே சிக்காமாரும், காய்ஸ் ஒழுங்கா உட்காருங்க, நான் தான் இப்ப ஒக்காகே, ஒழுங்கு மரியாதையா உட்காருங்கடா ரெண்டு பேரும் அப்படின்றான். சிக்காமாரு திட்டின உடனே அவங்க ரெண்டு பேரும் சைலண்ட் ஆயிடுறாங்க. சிக்காமாரு வந்து இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறான், நாம இப்ப யோசிக்க வேண்டியது அந்த மரத்தை பத்தி தான், அது கிளாக்ரிம்ஸோட டேமேஜா இருக்கு, இங்க என்ன நடக்க போகுதுன்னே தெரியல, அவங்க என்ன நினைக்கிறாங்க இங்க ஃபாரஸ்ட்டை வளர்க்கலாம்னா அப்படிங்கிறான். அதுக்கு சாரடாவும் அது எனக்கும் தெரியல, ஆனா இதுல ஒரு நல்ல விஷயம் இருக்கு, ஏன்னா அந்த மரமா மாறின யாருமே சாகல, எல்லாருமே உயிரோட தான் இருக்காங்க, ஆனா அவங்களை காப்பாத்துறதுக்கு இன்னுமே ஒரு வழி இருக்கும்னு நான் நினைக்கிறேன், ஆனா அந்த வழியை பத்தி எனக்கு எதுவுமே தெரியாது, இதை பத்தி கண்டிப்பா பொருட்டோக்கு ஏதாவது தெரிஞ்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அப்படிங்கிறா. சிக்காமாரவும் யோசிக்க ஆரம்பிக்கிறான். கோடு இந்த இடத்துல இருந்து மறைஞ்சு போனவனே பொருட்டோவும் மறைஞ்சு போறதுக்கான காரணம் என்ன, அதோட பர்பஸ் தான் என்ன அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது சாரடா சொல்றா, பொருட்டோ இங்க வந்ததுக்கான காரணமே கண்டிப்பா கோடா தான் இருக்கும், ஏன்னா கோடு வந்து அவனோட எனிமியும் கூட, ஹிடன் லீஃப் வில்லேஜை இப்ப கோடு தான் அழிக்க வந்திருக்கான், அதனால தான் பொருட்டோவே வந்திருக்கான், நம்ம கண்டிப்பா பொருட்டோக்கு சப்போர்ட் பண்ணியே ஆகணும், நம்ம பொருட்டோக்கு சப்போர்ட் பண்ணாதான் கோடை டிஃபீட் பண்ண முடியும் அப்படிங்கிறா. கட் பண்ணி மறுபடியும் அந்த 4 சிஞ்சுஸையும் தான் காட்டுறாங்க. கோடு என்ன சொல்றான்னா, சிஞ்சு வந்து ஈகோஸோட இருக்கா அப்படிங்கிறான். பொருட்டோவும் அவனுக்கு பின்னாடி வந்த அந்த சிஞ்சுவை பார்த்தவொடனே தன்னோட கத்தி எடுக்க ட்ரை பண்ணும்போது பொருட்டோவோட காலத்துல இருந்து அந்த தவளை, என்ன பண்ற பொருட்டோ, நீ வந்து அதை ஜெயிக்க முடியாது, இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிரு, சீக்கிரமா தப்பிச்சு போ அப்படிங்குது. நம்ம பொருட்டோ வந்து அந்த சிஞ்சு அட்டாக் பண்ண வருது. இந்த சிஞ்சுவை பார்க்கும்போது எப்படி தெரியுதுன்னா ஏதோ சாசுகேவோட சாயல் அடிக்கிற மாதிரி தெரியுது, ஏன்னா அந்த சிஞ்சு வந்து சிடோரியை எடுத்து அட்டாக் பண்ண வருது பொருட்டோவை. பொருட்டோவும் ரஷங்கனை கிரியேட் பண்ணி அந்த சிடோரியில இருந்து தப்பிக்கிறான். இதை மற்ற சிஞ்சுஸ் எல்லாம் மேல இருந்து பார்த்துக்கிட்டே நம்ம பொருட்டோவை அட்டாக் பண்ண வருதுங்க. பொருட்டோவும் கோடும் அந்த சிஞ்சுஸ் கிட்ட இருந்து ரொம்பவே ட்ரை பண்ணி தப்பிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா கடைசியா நம்ம பொருட்டோ வந்து அந்த சிஞ்சு கிட்ட மாட்டிக்கிறான். அப்ப பொருட்டோ கோடை பார்த்து, கோடு எனக்கு ஹெல்ப் பண்ணு, இல்லைன்னா நீயும் இதே இடத்துல செத்துருவே அப்படிங்கிறான். கோடு இப்ப வில்லத்தனமா ஒரு யோசனையை யோசிச்சுக்கிட்டு இருக்கான், நான் இப்ப எதுவுமே பண்ணலன்னாலும் நீயா செத்துருவேன், ஏன்னா அந்த செஞ்சுஸோட ஒரே நோக்கம் உன்னை சாப்பிட்றத மட்டும்தான். சிரிச்சுக்கிட்டு, இந்த ஐடியாவை நான் பண்ணவே இல்லை, இருந்தாலும் இது ரொம்ப நல்லா இருக்கு, இப்ப எனக்கு என்ன தோணுதுன்னா என்னோட தலைவலியில் உனக்கு குறைஞ்ச மாதிரி தெரியுது அப்படிங்கிறான். பொருட்டோவும் கோடை பார்த்து, இந்த நாய்க்கு ஹெல்ப் பண்ணது தப்பா போச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த தவளை சொல்ல ஆரம்பிக்குது, பொருட்டோ சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு போயிரு, நீ மட்டும் இந்த இடத்துல செத்து போனா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும் அப்படின்னு அந்த தவளை சொல்லி முடிக்கும் போது மேல ஒரு சிஞ்சு வந்து பறந்துகிட்டு இருந்துச்சுல, அது பொருட்டோவை பத்தி, நீ ரொம்ப லக்கி பொருட்டோ ஒட்சுசுக்கி, ஏன்னா இப்போதான் எங்களோட ஈகோ எல்லாமே அவேக்கன் ஆயிருக்கு, எங்களோட நாலேஜ், கியூரியாசிட்டி, டிஸ்பயர் எல்லாமே ரொம்பவே அதிகமா இருக்கு, ஆனாலும் இதை வந்து ரொம்பவே சர்ப்ரைஸ் பண்ண முடியும், உன்னை சாப்பிட முடியுமா அப்படிங்குது. அப்படி சொல்லிக்கிட்டே, நீ இங்கிருந்து எவ்வளவு தூரம் தப்பிச்சு போனாலும் சரி, இந்த உலகத்தோட எந்த மூளைக்கு போனாலும் உன்னால எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு பார்க்கவே முடியாது, இதுதான் உன்னோட டெஸ்டினி அப்படிங்குது. சொல்லி முடிக்கும் போதே பொருட்டோ அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு வேற ஏதோ ஒரு மரத்துக்கு கீழே காட்டுறாங்க. பொருட்டோவுக்கு பின்னாடி இருந்து ஏதோ ஒரு வாய்ஸ் கேக்குது, நீ இந்த பிளானட்டை இன்ஸ்டன்டா டெஸ்ட்ராய் பண்ணிடணும்னு நினைக்கிறியா, உன்னை வந்து நீ ரொம்பவே வருத்திக்காத. அந்த வாய்ஸ் எங்க இருந்துடா வருதுன்னு பார்க்கும்போது தான் தெரியுது, நம்மளோட ஜிராயா மாதிரியே ஒரு க்ளோனை கிரியேட் பண்ணி வச்சிருப்பாங்களே, அந்த க்ளோனை தான் பேச ஆரம்பிக்குது. பொருட்டோவும் சாரி நான் ரொம்பவே ரஷ் பண்ணிட்டேன்னு சொல்லும் போது அந்த க்ளோன் சொல்ல ஆரம்பிக்கிறாரு, நான் வந்து உன்னை காம் டவுன் பண்ணணும் அப்படின்றதுக்காக எல்லாம் சொல்லல, ஆனா உனக்கே இந்த விஷயம் தெரியும் என்ன நடக்க போகுது, நம்மளால என்ன பண்ண முடியும், நடக்கிறதா தான் நடக்கும், நம்மளால எதுவும் சேஞ்ச் பண்ண முடியாது அப்படிங்கிறாரு. ஆனாலும் நம்ம முயற்சியை நம்ம விட்டு கொடுத்துடக்கூடாது, நம்ம கண்டிப்பா ஃபைட் பண்ணணும் அப்படின்னு அந்த க்ளோன் சொல்லி முடிக்கும் போது பொருட்டோவும் வானத்தை பார்த்துட்டு, சாரி இன்னும் கொஞ்ச நாளைக்கு
அதுக்கு நீ வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்றதோட இந்த எபிசோட வந்து முடிக்கிறாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அங்க எக்ஸ்பிளைன் பண்ணது புரிஞ்சுதா இல்லையான்னு மறக்காம கமெண்ட் பண்ணுவீங்க. இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.